அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இல்லாத இனம், வரலாறு தெரியாத இனம், வாழ தகுதியற்ற இனம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி நேற்றைய நிகழ்வுகள் இன்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு வரலாற்றை படிப்போம், வரலாறு படைப்போம் அப்படின்ற கருத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என்ன ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, நத்தம் கணவாய் போர் வெற்றி உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல ஈடுபட்டு நம்ம கல்லறின மக்கள் 5000 பேருக்கு மேல உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு நினைவு தூண் அமைப்பதற்கான அந்த முயற்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு. அது என்னன்னு வாங்க கருத்துக்குள்ள பார்ப்போம். இந்த நத்தம் கணவாயுடைய நிகழ்வு நம்ம முன்னோக்கி பார்த்தோம்னா நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 1750 இந்த காலகட்டங்களில் மதுரையை நிர்வாகம் செய்த மியானா அப்படின்றவரை தேடி ஆங்கில படைத்தளபதி ஹர்னல் ஹெரான் மற்றும் யூசுப் கானுடைய படையான மருதநாயகம் படைகள் எல்லாம் வாராங்க. இந்த செய்தியை கேட்டு மியானா அப்படின்றவர் வந்து இங்க கோவில்குடி, அதாவது இன்றைய காலகட்டத்தில் அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமோரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமோரூர்ல இருக்கக்கூடிய கோவில வந்து தஞ்சம் அடைஞ்சிடாரு. அங்க வந்து பார்த்த கர்னல் ஹெரான் மற்றும் யூசுஃப்கான் வந்து அங்க ஆளிலையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளேயும் வந்து அவர் ஒட்டுறது மூலமா இந்த கோவில தான் வந்து மியானா அவர்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை நோக்கி வராங்க. அதற்குள்ளேயும் மியானாவுக்கு வந்து தகவல் வந்துடுது, இங்க ஹெரானும் மற்றும் யூசுஃப்கான் வந்து உங்களை கொல்லத்துக்காண்டி இங்க கோயிலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க அங்க இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வந்த அந்த கோயிலுக்கு வந்த யூசுப், அதாவது ஹெரான் மற்றும் யூசுப் கான் வந்து கோபம் அடைஞ்சு அந்த கோயிலெல்லாம் உடைக்கிறாங்க, சேதப்படுத்துறாங்க. அங்க இருந்த விக்கிரகங்கள் மற்றும் நகைகளை வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா இதுல வந்து அந்த கோவில்ல காவலுக்கு இருந்த கல்லர்கள் வந்து இதை சற்றும் எதிர்பார்க்கல. ஏன்னா திடீர் தாக்குதல் நடத்தும் போது அந்த கல்லர்களை சமாளிக்க முடியல அந்த தாக்குதலை. இதுல வந்து தோல்வி அடைஞ்சிறாங்க. இது வந்து மார்ச் மாதம் 1755 வாக்கில் நடக்குது. இந்த விக்கிரகங்கள் மற்றும் நகைகளை கொள்ளையடிச்சுட்டு போன கர்னல் ஹெரான் மற்றும் யூசுப் கான் வந்து எங்க போறாங்கன்னா நேர நெல்லையை நோக்கி நம்ம நெற்கட்டான் சேவல் பூலித்தேவனோட வந்து மோத போறாங்க. அங்க போய் வந்து கப்பம் வாங்கறதுக்கு போறாங்க. அதுக்குள்ளயும் இங்க உள்ள அந்த கல்லறின மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய வழிபாட்டு, அதாவது விக்கிரகத்தை அவங்க திருடி போயிட்டாங்க, நம்மளுடைய நகைகள் கொள்ளைகள் கோயில் சிலையை வந்து உடச்சு சேதப்படுத்திட்டாங்க, இதை எப்படி நம்ம திரும்ப மீட்கிறது அப்படின்ற ஒரு கூட்டங்களையும் ஆலோசனைகளையும் பண்ணி ஒற்றரை மூலம் தகவல் என்ன இருந்துக்கிறாங்கன்னா திரும்பி அவர்கள் இதே வழியிலேயே வரப்போறாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த வழியில வந்தா திரும்பி அவர்களை தாக்கணும், நம்முடைய சிலைகளை அந்த நகைகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லி யூகம் வகுத்துக்கிட்டு எல்லா மக்கள் நிக்கிறாங்க. அங்கே அதாவது நெல்லையை நோக்கி சென்ற யூசுப் கான் மற்றும் கர்னல் ஹெரான் அவருடைய படைகள் திரும்ப மே மாதம் 29ஆம் தேதி இதே இந்த நத்தம் கணவாய் என்ற பகுதியில வந்து வரும்போது கல்லர் இன மக்களுடைய படைகள் கரெக்டா காத்திருந்து அவர்களை தாக்குறாங்க. இதுல மிகப்பெரிய யுத்தம் 2 பேர்த்துக்கு நடக்குது. அதாவது அதாவது இந்த கர்னல் ஹெரான் அவருடைய படைத்தலைவர் வந்து ஒரு 1000 பேருக்கு மேற்பட்ட படை வீரர்கள் வந்திருக்காங்க. அதுல அவங்க குறைஞ்சது ஒரு 970-80 பேர்த்த அவங்க கொண்டிருக்காங்க. தப்பிச்சு போனது பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் தான் தப்பிச்சு போயிருக்காங்க. அதாவது ஆங்கிலேய படைகள்ல. இவங்க கல்லர் படைகள்ல வந்து ஒரு 5000 பேருக்கு மேல வந்து உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த போரில் வந்து வெற்றி வந்து கல்லறின மக்களுக்கே வந்து கிடைச்சிருக்கு. திரும்ப அந்த கோவில் சிலைகளையும் அந்த நகைகளையும் வந்து மீட்டு வந்து திரும்ப தன்னுடைய வழிபாடையும் உரிமையும் மீட்டிருக்காங்க. அதனுடைய நிகழ்வு அதே வந்து நத்தம் கணவாய் போர். அதாவது இன்னைக்கு இந்தியா வரலாற்றில வந்து நம்ம வரலாற்றை படிச்சோம், நம்ம என்ன சொல்றோம், 1857 நடந்த சிப்பாய் கழகம் தான் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் போர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லைங்க. அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தென் தமிழகத்தில் வந்து தமிழர்கள், தமிழ் அரசர்கள், தமிழின மக்கள் வந்து தங்கள் வரிகொடா போரையும் ஆங்கிலேயருக்கு எதிரான போர்களையும் வந்து நம்ம தென் தமிழகத்துல தான் செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நத்தம் கணவாய் இடத்தை வந்து இந்த 5000 வீரர்களின் கல்லறையுடைய தியாகத்தை போற்றும் வகையில் வந்து நினைவுத்தூண் அமைப்பதற்கான வேலைகள் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி வந்து தடைகளை வச்சிருந்தாங்க. இப்ப கல்லர் பண்பாட்டு மையம் அப்படின்ற அமைப்பு மேற்கொண்டு அந்த நடவடிக்கையின் அடிப்படையில வந்து இதுல வந்து இல்ல, அது தனிப்பட்ட இடத்துல வந்து சிலைகள் அமைப்பதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதியை நிலைநாட்டியிருக்காங்க. உண்மையிலே அவர்களுக்கு வந்து ராயல் சல்யூட்டு. இதுதான் இன்றைய காலகட்டங்கள். அன்னைக்கு வந்து நம்ம ஆங்கில எதிர்த்தோ அல்லது அயலான எதிர்த்தோ சண்டை ஓட்டோம்னா அன்னைக்கு வேலும் வாழும் ஆண்மையும் வீரமும் விளை வச்சு இன்னைக்கு புத்தியும் சட்டம் வந்து நம்மளுக்கு வந்து துணையா இருக்கும். அதனால நம்ம எல்லா மக்களும் வந்து சட்டத்தை படிக்கணும். இன்னைக்கு வெல்லணும்னா சட்டம் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அந்த ஏன்னா இப்ப சமீபத்துல கூட இந்த மதுரையில வந்து சிலைமான் அப்படின்ற இடத்துல வந்து மருதுசருடைய அந்த பேர் பல நீக்கப்பட்டிருக்கு.
உடனே அங்கேயும் வந்து முக்குளத்தோர் மக்களுடைய வழக்கறிஞர்கள் போராடி அதே பேரை திரும்ப வந்து அந்த போர்டை நிலைநிறுத்திருக்காங்க. அப்ப இதுல இந்த பாடங்கள்லாம் நம்மளுக்கு என்னத்த சொல்ல வருதுன்னா, நம்ம இன்னும் ஒண்ணு சும்மா வீண் பறவை நான் யாரு தெரியுமா, நான் ஜெயிலுக்கு கட்டணம் எனக்காண்டிதான் அதுக்காண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு பெருமை பேசுற விட்டுப்புட்டு நம்ம கல்வியிலையும் நம்ம அதிகாரத்தை நோக்கியும் எப்படி இந்த மாதிரி சட்ட ரீதியா நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுன்னு நோக்கி போகணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.